வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அரசியல் கட்சிக்கு இருக்க வேண்டிய குறைந்தபட்ச சமூக பொறுப்பை கூட தவேகாவினர் பின்பற்றவில்லை. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயிடம் தலைமைத்துவ பண்பே இல்லை எனவும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் காட்டம். ஆதவ் அர்ஜுனா ஏதோ புரட்சியை ஏற்படுத்துவது போல கருத்து பதிவிட்டுள்ளார். இதன் பின்புலத்தை விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். சின்ன வார்த்தை பெரிய பிரச்சனை ஏற்படுத்திவிடும். இவர்கள் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்களா என நீதிபதி காட்டம். கரூர் துயர சம்பவத்தின் நீதிமன்றம் கண்மூடி வேடிக்கை பார்க்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி காட்டம். சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம், அரசு அமைதியாக இருக்க முடியாது எனவும் நீதிபதி செந்தில்குமார் கருத்து. கரூரில் மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவு நிகழ்ந்துள்ளது. குடிநீர் வழங்குவதற்கு கூட ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கண்டனம். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு நியமனம். வழக்கு ஆவணங்களை உடனடியாக ஒப்படைக்க கரூர் போலீசாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நாமக்கல்லில் விஜய் பரப்புரையின் போது தனியார் மருத்துவமனை மீதான தாக்குதல் வழக்கினில் தவேகா மாவட்ட செயலாளரின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி. கட்சியினை கட்டுப்படுத்த தெரியாதா, பொறுப்பாக செயல்பட வேண்டாமா என சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி. கரூர் கூட்ட நெரிசல் மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரிய 4 மனுக்கள் தள்ளுபடி. 3 வழக்குகளை முடித்து வைத்தும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்படும் வரை தேசிய மாநில நெடுஞ்சாலைகளில் எந்த கட்சிக்கும் பரப்புரைக்கு அனுமதி வழங்கப்படாது. தேசிய மாநில நெடுஞ்சாலைகள் மக்கள் பயணிக்கத்தானே என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் வினவிய நிலையில் அரசு தரப்பு உறுதி. பொதுக்கூட்டங்களின் போது குடிநீர், மருத்துவம், ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்படுவது உறுதிப்படுத்த வேண்டும். அரசியல் கட்சிகளுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் உத்தரவு. மாநில தேசிய நெடுஞ்சாலைகளில் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி அளிக்க ஆர்டிஓவுக்கு என்ன அதிகாரம் உள்ளது என நீதிபதிகள் கேள்வி. வாடகை பெற்றுக்கொண்டு தற்காலிகமாக அனுமதி அளிக்க மாவட்ட ஆட்சியருக்கு அதிகாரம் உள்ளது என அரசு தரப்பு விளக்கம். நீதிமன்றத்தை அரசியல் மேடையாக்க வேண்டாம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் காட்டம். யார் மீதும் குறிப்பிட்டு குற்றச்சாட்டுகளை முன்வைக்க வேண்டாம் என நீதிபதிகள் அறிவுரை. நாமக்கல்லின் தவேகாவினர் அடாவடி நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள நிலையில் எதுவும் தெரியாது என மனுதாரர் எப்படி கூறலாம்? கட்சியினரை கட்டுப்படுத்த தெரியாதா, பொறுப்புடன் செயல்பட வேண்டாமா என தவேகாவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம். கரூர் பெருந்துயரத்தில் பாதிக்கப்பட்டோரை விரைவில் சந்திக்க உள்ளேன், அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். 15 மாவட்ட செயலாளர்களுடன் வாட்ஸ்அப் கால் மூலம் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசிய தவேகா தலைவர் விஜய். சட்டமன்ற தேர்தல் வருவதால் கரூர் துயரத்தில் அரசியல் லாபம் தேட முயற்சிக்கிறது பாஜக என முதலமைச்சர் குற்றச்சாட்டு. கலவரம் நடந்த மணிப்பூர், உத்தரப்பிரதேசத்திற்கு உண்மை கண்டறியும் குழுவை அனுப்பாதது ஏன் எனவும் சரமாரி கேள்வி. உடனே அனுப்புறாங்கன்னா தமிழ்நாட்டு மேல இருக்கிற அக்கறையால கிடையாது. இங்கதான் நீங்க கவனிக்கணும், அடுத்த ஆண்டு தேர்தல் வருது. இதுல ஏதாவது அரசியல் ஆதாயம் கிடைக்குமா? இதை வச்சு யாரையாச்சும் மிரட்டலாமா, உருட்டலாமா அப்படின்னு பாக்குறாங்க. கரூருக்கு மட்டும் உடனே அனுப்புறாங்கன்னா
தமிழ்நாட்டு மேல இருக்கிற அக்கறை. நிதி பகிர்வில் தமிழ்நாட்டிற்கு தொடர்ந்து ஓரவஞ்சனை செய்து வருகிறது மத்திய அரசு. ராமநாதபுரம் அரசு விழாவினில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நிதி பகிர்வுகளையும் ஓரவஞ்சனை, சிறப்பு திட்டம் எதையும் அறிவிக்க மாட்டாங்க, பள்ளி கல்விக்கான நிதியை தரமாட்டாங்க, பிரதமர் பேரில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு திட்டங்களுக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தை தண்ணி இல்லாத காடு என இனி எவரும் சொல்ல முடியாது என முதலமைச்சர் பெருமிதம். காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் விரைவாக செயல்பட நடவடிக்கைகள் எடுத்து முடித்துள்ளதாக பேச்சு. 3,82,500 நபர்களுடைய வீடுகளுக்கு தண்ணீர் வழங்க போறோம். இனிமேல் யாரும் எப்பவுமே ராமநாதபுரம் மாவட்டத்தை தண்ணி இல்லாத காடுன்னு சொல்ல முடியாது. மாநிலங்களே இருக்கக்கூடாது என எண்ணும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்துள்ளதாக முதலமைச்சர் விமர்சனம். எடப்பாடி பழனிசாமிக்கு கூட்டணி அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் சாடல். எந்த கோரிக்கையாவது முன் வச்சு கூட்டணி சேர்ந்திருக்கிறாங்களா? எதுவும் கிடையாது. தவறு செஞ்சவங்க அத்தனை பேரும் அடைக்கலமாகி தங்களுடைய தவறுகளிலிருந்து தப்பிப்பதற்காக வாஷிங் மிஷின் தான் பாஜக. தமிழ்நாடு மீனவர்கள் நலன்களுக்கு மத்திய அரசு எதுவும் செய்யவில்லை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கச்சத்தீவு பிரச்சினை பற்றி இலங்கையுடன் மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தாதது ஏன் எனவும் கேள்வி. ஆனா ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசு நம்ம மீனவர்களை காக்க எதுவும் செய்யல. கச்சத்தீவை தரமாட்டோம்னு இலங்கையினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லுகிறார். இதுக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஏதாவது மறுத்து பேசியிருக்க வேண்டுமா வேண்டாமா? ராமநாதபுரத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு விழா ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர். பரமக்குடி மற்றும் கோவிலாங்குளத்தில் கல்லூரி மாணவர்களுக்கான சமூக நீதி விடுதி கட்டடங்களையும் திறந்து வைத்தார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 738 கோடி ரூபாய் மதிப்பிலான 109 முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தார் முதலமைச்சர். 134 கோடி ரூபாய் மதிப்பிலான 150 புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் 426 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் 28,909 பேர் பயன். நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தில் 9,365 பேருக்கு மருத்துவ உதவிகள். 1,85,543 மீனவர்களுக்கு ரூபாய் 371.38 கோடி மதிப்பீட்டில் நலத்திட்டம் மதிப்பீட்டில் எந்த கேள்வியாக இருந்தாலும் விஜயிடம் கேளுங்கள், நாங்கள் என்ன டிவிகேவி மார்க்கெட்டிங் அதிகாரிகளா? செய்தியாளர் கேள்விக்கு கோபமடைந்த பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை. அவரை போய் கேளுங்க, டிவிகே கட்சியை போய் கேளுங்க. நாங்கள மார்க்கெட்டிங் ஆபீசரா டிவிகேக்கு? நீங்க தைரியம் இருந்தா என்ன பண்ணணும்? டிவிகே கட்சியை போய் கேட்கணுமா? விஜயை போய் கேட்கணுமா? அவங்களுடைய ஸ்போக்ஸ் பர்சன் போய் கேட்கணுமா? சும்மா எங்களையே நொச்சி சென்னையில் நொச்சுறீங்க, மதுரையில் நொச்சுறீங்க. நாங்க என்ன கருத்து சொல்ல முடியும்? சொல்ல வேண்டிய கருத்து சொல்லியாச்சு. என் கருத்து தெளிவா பேசிட்டேன். இவன் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்கன்னா நீங்க யார்கிட்ட போய் கேட்கணும்? சம்பந்தப்பட்ட மனிதரை போய் கேட்கணும், சம்பந்தப்பட்ட கட்சியை போய் கேட்கணும். சென்னை சித்தரஞ்சன் சாலை உள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல். மோப்பநாய் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தகவல். சென்னை விமான நிலையத்திற்கு இமெயில் மூலம் விடுக்கப்பட்ட வெடிகுண்டு மிரட்டலால் பரபரப்பு. மணிக்கணக்கில் நடைபெற்ற சோதனையில் புரளி என தெரிய வந்ததால் பயணிகள் நிம்மதி. சென்னை தேனாம்பேட்டை உள்ள நடிகை த்ரிஷா வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல். ஆளுநர் மாளிகை, பாஜக தலைமை அலுவலகம், நடிகர் எஸ்.பி. சேகர் வீட்டிற்கும் மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு.
திமுகவே ஒரு RSS அமைப்புதான் என சீமான் காட்டு. பாஜகவின் கொள்கைக்கும் திமுகவின் கொள்கைக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை எனவும் விமர்சனம். ஏடிஎம் ஒன்று இருக்கு, அது யாருன்னா அதான் திமுக. உங்களுக்கு புரியுதா? RSS கைக்கூலினா கை RSS திமுக தான். அதுக்கு ஒரு பெரிய கொள்கை வேறுபாடுலாம் ஒன்றும் கிடையாது. அது 100 விழுக்காடு இந்துன்னு சொல்லும் RSS, இது 90 விழுக்காடு இந்துன்னு சொல்லும் திமுக. அது தலைமை. கரூரில் ஒரு நடிகரை பார்க்க வந்த கூட்டம் உயிரிழந்து விட்டதாக சீமான் வேதனை. 41 பேர் உயிரிழந்த துயரத்தில் அரசியல் கட்சிகள் தங்கள் தேவைக்கேற்ப கருத்து கூறுவதாகவும் சீமான் பேட்டி. அதனால ரசிகர் கூட்டமா இருக்க முடியாது, முதல் நாள் காட்சியை பார்க்க முடியாதுன்னு போக மாட்டான். அதே தான் நடக்குது. அந்த திரையரங்கில் முதல் காட்சி பார்க்க கூடின கூட்டம் தெருவில் அவர் வரும்போது பார்க்க வருது. இதைதான் எங்க அப்பா மணியரசன் தெருக்கூத்துன்றது. கரூர் விவகாரத்தில் உண்மை வெளிவர சிபிஐ விசாரிக்க வேண்டுமென முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வலியுறுத்தல். மலிவான அரசியல் செய்வது அதிமுகவுக்கு தெரியாது எனவும் பேட்டி. இன்னைக்கு நம்பிக்கை இல்லைன்ற சூழ்நிலை ஏன் சிபிஐ விசாரணை வைப்பதற்கு திமுக தயங்குது? இது போன்ற ஒரு தன்னிச்சையான ஒரு அமைப்போ இல்லைன்னா ஒரு சிபிஐயோ முழுமையாக விசாரணை இறங்கினால் மட்டுமே நாட்டு மக்களுக்கு உண்மை. சிவகங்கை மாவட்டத்தின் கீழடி அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு செய்தார். கீழடி கண்டேன், பெருமிதம் கொண்டேன் என எக்ஸ் பக்கத்தில் பதிவு. கோவை வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோவில் வளாகத்திற்குள் வருகை தந்த ஒற்றை காட்டு யானையால் அலறியடித்து ஓட்டம் பிடித்த பக்தர்கள். அன்னதான கூடத்தில் இருந்த உணவை தின்று தீர்த்த யானையால் பரபரப்பு. முடியல. நான் கூட சாதமான மதுரை கள்ளிக்குடியில் கல்குவாரி மூட வேண்டும் என்ற பொதுமக்களின் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றிடுக. கனிம வளம் கொள்ளை போவதை அரசு கண்கொள்ளாமல் இருப்பது ஏன் என்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் கேள்வி. இளைஞர்களும் பொதுமக்களும் தங்கள் பகுதியிலே வேளாண் விளைநிலம் சுற்றுச்சூழல் பாதிக்கின்ற வகையில் அனுமதி அளித்திருக்கின்ற அந்த கல்குவாரியை உடனடியாக அனுமதி ரத்து செய்ய வேண்டும் என்று தங்கள் மண்ணை பாதுகாக்க, தங்களுடைய விவசாய நிலங்களை பாதுகாக்க, வேளாண் உற்பத்தியை பாதுகாக்கின்ற ஒரு நியாயமான கோரிக்கை கூட இந்த அரசு செவிசாய். மதுரை மாவட்டம் திருமங்கலம் பகுதியில் நிலத்தடி நீர்மட்டத்தை பாதிக்கும் கல்குவாரிக்கு தடை விதிக்க வலியுறுத்தல். ஆதார், ஓட்டுநர் உரிமம், குடும்ப அட்டைகளை அரசிடம் ஒப்படைக்கும் போராட்டத்தில் கிராம மக்கள் ஈடுபட்டதால் பரபரப்பு. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே சாலையில் சடலத்தை வைத்து கிராம மக்கள் போராட்டம். சுடுகாட்டிற்கு பாதை வேண்டி வலியுறுத்தி முழக்கம். கோவையில் தனியார் மாலில் மிகவும் விமர்சையாக நடைபெற்ற டைனோசர் திருவிழா. பல்வேறு வடிவங்களில் வண்ணங்களில் அமைக்கப்பட்ட அசையும் வகையிலான டைனோசர்களை விளையாடி மகிழ்ந்த குழந்தைகள்.